Hi friends, welcome to our channel TNPC Kingdom and நான் மீனா. இன்னைக்கு நீங்க படிக்கிற ஒரு மணி நேரம் நாளைக்கு உங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக மாற்றும். அதுக்கு படிக்கிற 1 hour போதுமான்னு நினைக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சியாக படிக்கிறோம், போஸ்டிங்கை வாங்குகிறோம். ஓகே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கிளாஸ் வந்து 11th ஹிஸ்ட்ரியில் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட 5 கொஷின் கேட்குறேன். அதுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் பழைய கற்கால ஆய்வுகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் பழைய கற்கால ஆய்வுகளின் தந்தை. செகண்ட் கொஷின், சிந்து சமவெளி நாகரிகம் கப்பல் துறைமுகம் கண்டறியப்பட்ட நகரம். இது செகண்ட் கொஷின். அடுத்து தேர்ட் கொஷின், சிந்து சமவெளி நாகரிகத்தில் நெருப்பு பலிபீடங்கள் கண்டறியப்பட்ட நகரம். இது தேர்ட் கொஷின். அடுத்து ஃபோர்த் கொஷின், சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஒரே கொம்பு விலங்கு ஏன் முக்கியமானது? ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஒரே கொம்பு விலங்கு ஏன் முக்கியமானது? அடுத்தது, சிந்துவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய நகரம் எது? சிந்துவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய நகரம் எது? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்லை, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் நானே சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த லெசனோட கற்றலின் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கற்கால மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், பழைய கற்காலம், இடைக்கற்காலம், அந்த மாதிரியான சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது புதிய கற்கால புரட்சியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக சிந்து நாகரிகத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் வந்து இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக படிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், இது பெரிய லெசன். ஓகேவா? எக்ஸாமுக்கு எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சிந்து வெளியில் குடியேறிய மக்கள் செம்பு காலத்தில் பெரும் பக்குவம் அடைந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை நிலையை அடைந்தனர். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நாகரிகம் வந்து சிந்து நதி ஆற்றங்கரையில் தோன்றியிருக்கும். ஸோ அதனால் இது நம்ம சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லுவோம். அந்த சிந்துவெளியில் குடியேறிய மக்கள் வந்து செம்பு காலம், ஸோ அவங்க வாழ்ந்த காலத்தை வந்து செம்பு காலம், அந்த டைமில் வந்து முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை நிலையை அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இதுக்கான சான்றுகள். ஸோ சிந்து நாகரிகத்துக்கான சான்றுகள் வந்து தொல்லியல் சான்றுகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தொல்லியல் ஆய்வக இடங்கள் வந்து கைவினை பொருள், எலும்பு கருவி, இது எல்லாமே நமக்கு இப்போ தொல்லியலில் கிடச்சிட்ருக்கு. அடுத்தது, ஹரப்பா மக்கள் வந்து ஒரு எழுத்து முறையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயே அவங்க எழுத்து முறையை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது என்ன எழுத்து முறையாக இருக்கும், அது என்ன வேர்ட்ஸ் அப்படின்றத இது வரைக்குமே எந்த ஆய்வாளர்களாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கானது வந்து விலங்கு, தாவரம், அப்புறம் இந்த மாதிரியான சான்றுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஸோ இவங்க விதைகள், மகரந்தம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வேளாண்மை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வேளாண்மை அறிவு இருக்குது அப்படின்றதும் தெரியுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, வரலாற்று காலத்துக்கு முன்பு நடைபெற்ற மனித இடப்பெயர்ச்சிகள் குறித்து அறிந்து கொள்ள அவர்களுடைய மரபணுக்கள் முக்கியமான சான்று. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடப்பெயர்ச்சி குறித்த தகவல்களை வழங்குகின்றன. ஸோ வரலாறுக்கு முன்னாடி காலம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இடப்பெயர்ச்சி அடைந்தாங்க, எந்தெந்த இடத்துல வாழ்ந்தாங்க, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா மரபணு மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவும் நிறைய தகவல் வழங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ரொம்ப முக்கியமான சான்று, ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொழி. என்னென்ன மொழி இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்தோ ஆரிய மொழி இருந்திருக்கு, திராவிட மொழி இருந்திருக்கு, ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி இருந்திருக்கு. அடுத்து திபெத்தோ பர்மன் ஆகிய மொழி குடும்பங்கள் வந்து இந்தியாவில் செழித்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய இந்தியா. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய இந்தியானா என்னென்னா, எழுத்து முறை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, எழுத்து முறை வர்றதுக்கு முன்னாடி இருக்க இந்தியாவை தான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மனித இனம் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்து ஆப்பிரிக்காவில் வந்து தோன்றி அதுக்கப்புறம் உலகத்தோட எல்லா பகுதியிலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மனித இனம் எங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஆப்பிரிக்காவில்.
ஸோ அதுக்கப்புறம் நிறைய பகுதிக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க, நிறைய பகுதிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்பிரிக்காவை விட்டு முதலாக வெளியே இடம்பெயர்ந்த மனித இனம் வந்து ஹோமோ எரெக்டஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு கொஷினாக கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆப்பிரிக்காவை விட்டு முதலாக வெளியே இடம்பெயர்ந்த மனித இனம்னா ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், எழுத்து தோன்றதுக்கு முன்னாடி காலம் எப்படி பிரிக்கிறாங்கன்னா கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ எழுத்து தோன்றதுக்கு முன்னாடி காலத்தை என்னென்னு பிரிக்கிறாங்கன்னா கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம். அடுத்தது வரலாற்றில் மிகவும் தொன்மையான பழங்கற்காலம் எதுனா வரலாற்றில் வந்து பழைய கற்காலத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். 3ஆக பிரிக்கிறாங்க. கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பழங்கற்காலத்துக்கு பின்னாடி இருக்க காலம் வந்து இடைக்கற்காலம். ஸோ பழைய கற்காலம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி வர காலத்தை, அதுக்கு பின்னாடி இருக்க காலத்தை என்னன்னு சொல்கிறோன்னா இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இடைக்கற்காலத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து புதிய கற்காலம். இடைக்கற்காலத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து புதிய கற்காலம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்டு உயிரினங்களும் பழக்கப்படுத்தப்பட்ட உயிரினங்களும். ஸோ இப்போ வந்து ஒரு தாவரம் இருக்குது, பறவை இருக்குது, விலங்குகளே இருக்குது அப்படின்னா அது காட்டில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி மனிதர்கள் பழக்கப்படுத்தும் போது இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு தாவரமே காட்டில் வளரும்போது ரொம்ப செழிப்பாக வளருது. அதை மனுஷன் வந்து இங்கே நம்மளோட வாழ்கிற பகுதியில் வந்து விதைக்கும் போது அதோட விதையும் சரி, அதோட தன்மையும் சரி மாறி இருக்கு. அதே மாதிரி தான் விலங்குகளுக்குமே. ஸோ ஒரு மனுஷன் பழக்கப்படுத்தும் போது அதோட மூர்க்க குணம், அதோட உண்மையான குணம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத இதில் இந்த பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு. ஸோ கீழ்ப்பழங்கற்கால கட்டத்தின் போது மனித மூதாதைகளான ஹோமோ எரெக்டஸ் இந்தியாவில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. ஸோ இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோமோ எரெக்டஸ் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது கீழ்ப்பழங்கற்கால கட்டத்தின் போது எந்த வகையான மனிதர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் எங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சென்னைக்கு அருகே வந்து பல்லாவரத்தில். இது யார் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்ட் என்பவரால் 1863 கண்டெடுக்கப்பட்டது. ஸோ நான் உங்களை ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கேட்டேன், ஞாபகம் இருக்கா? இந்தியாவில் பழைய கற்கால ஆய்வுகளின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். எதனால் இவரை வந்து இந்தியாவில் பழைய கற்கால ஆய்வுகளின் தந்தைன்னு சொல்கிறோன்னா 1863 ஸோ இந்த மாதிரி நிறைய பழைய கற்கால கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா, அதனால தான் இவரை பழைய கற்கால ஆய்வுகளின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஆண்டு கண்டுபிடிச்சார்னா 1863. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அச்சூலியன் மரபும் சோகானியன் மரபும். ஸோ இது வந்து அச்சூலியன் மரபு, சோகானியன் மரபுன்னு சொல்லி 2 மரபாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பழங்கற்கால மக்களின் தொடக்க கால பண்பாடு அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளின் அடிப்படையில் 2 மரபுகளாக பிரிக்கிறாங்க. ஸோ தொடக்க காலத்தில் அவங்கள்ட்ட இந்த பண்பாடு, அவங்க ஃபாலோ பண்ண கல்ச்சரு அண்ட் அவங்க யூஸ் பண்ண கருவியெல்லாம் வச்சு 2 மரபாக பிரிக்கிறாங்க. ஸோ கைக்கோடாரி இதை யூஸ் பண்ண மரபு வந்து அச்சூலியன் மரபு. இவங்க ரொம்ப அதிகமாக கோடாரி, வெட்டு கத்தி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கைக்கோடாரி முதல்ல எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைக்கோடாரிகள் முதலில் பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன. எனவே இவை அச்சூலியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இதுவுமே ஒரு கொஷினாக கேட்கலாம். பாக்ஸில் இருக்கிறதுலாம் மேக்ஸிமம் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வகை கைக்கோடாரிகள், ஸோ அச்சூலியன் கைக்கோடாரிகள் வந்து எங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா பிரான்ஸில் உள்ள செயின்ட் அச்சூல்ன்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை அச்சூலியன் கருவிகள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சோகானிய மரபை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோகானிய மரபு வந்து துண்டாக்கும் கருவிகளையும் அது சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளை மட்டுமே கொண்டது. இது இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின்
வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு என்பதால் சோகானிய மரபு எனப்படுகிறது. ஸோ இந்த மரபு எங்கே நிலவி இருக்கு, எங்கே பறந்து காணப்படுது அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த பாகிஸ்தானில் சோகன் ஆற்று பகுதியில் நிலவி இருந்தால இதை சோகானிய மரபு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சோகானிய மரபில் இருந்தவங்க எனவே தனித்தன்மை வாய்ந்த சோகானிய மரபு என்று ஒன்று இருந்ததாக கூற இயலாது. ஸோ இங்கே சோகானிய மரபு நிலவி இருந்தது இல்லையா, அந்த இடத்துல அச்சுலியின் மரபுக்கான சான்று கருவிகளும் கிடச்சிருக்கதால ஸோ சோகானிய மரபு ஒரு தனித்தன்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பழங்கற்கால கற்கருவிகளின் ஆக்கம், அதற்கான உழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ பழங்கற்காலத்தை பேஸ் பண்ணி, அந்த கருவிகளை பேஸ் பண்ணி 3 வகையாக பிரிக்கிறாங்க அந்த பண்பாடை. என்னென்னு பாருங்கள், தொடக்க கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன் சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்தது பரவல். இந்த பழக்கற்காலத்தின் தொடக்கத்தை சேர்ந்த கருவிகள் எங்கெங்கே பரவி இருக்கு, எந்தெந்த பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு அருகில் இருக்க அதிரம்பாக்கத்தில் ஸோ நிறைய சென்னை சைட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம். சென்னைக்கு பக்கத்தில் அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம். அடுத்தது கர்நாடகாவில் இருக்க ஹன்ஸ்கி சமவெளியில் இருக்க இசம்பூர், மத்திய பிரதேசத்தில் இருக்க பிம்பெட்கா ஆகியவை அச்சூழிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்ட வேறு சில இடம். ஸோ எந்தெந்த இடம்னு பாருங்கள், சென்னைக்கு அருகில், அடுத்து கர்நாடகா, அடுத்து மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் பிம்பெட்கா, கர்நாடகாவில் ஹன்ஸ்கி, சென்னையில் அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம். அடுத்தது கால வரிசை. ஸோ இந்தியாவில் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியிருக்க வேண்டும் என அண்மை கால ஆய்வுகள் மதிப்பிட்டுள்ளன. ஸோ இந்தியாவில் கீழ்ப்பழங்கற்கால பண்பாடு எப்போ தொடங்கியிருக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னா 2 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடியே தொடங்கியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹொமினியன் மற்றும் விலங்குகளின் புதைப்படிவங்கள். ஸோ இப்போ இருக்க மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமான தோற்றம் எப்போ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொமினியன். ஸோ ஹொமினியன் இருக்க மனுஷனும் இப்போ தற்கால மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமான தோற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிரம்பாக்கத்தில் ஹொமினியன் வாழ்ந்ததற்கான அடையாளமாக கொள்ளத்தக்க புதைப்படிவத்தின் ஒரு பகுதியை ராபர்ட் ப்ரூஸ்வுட் கண்டெடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ ஹொமினியன் வாழ்ந்ததுக்கான அடையாளம் அதிரம்பாக்கத்தில் கிடச்சதா ராபர்ட் ப்ரூஸ் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அடுத்தது இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஹொமினின் புதைப்படிவம் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹோசங்காபாத் அருகே உள்ள ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டதாகும். ஸோ இந்தியாவில் இந்த ஹொமினியன் புதைப்படிவம் இருக்குது இல்லையா, எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் ஹோசங்காபாத் அருகில் இருக்க ஹத்ரோனா இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டை ஓட்டோட மேல் பகுதி, மண்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, அதோட மேல் பகுதி. இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா நர்மதை மனிதன். ஸோ இதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டை ஓட்டின் மேல் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நர்மதை மனிதன். ஸோ நர்மதை மனிதன் என எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டாலும் அப்படின்னு கொஸ்டின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஆர்கை ஹோமோசெப்பியன்ஸ் என்னும் மனித இனம் வாழ்ந்ததற்கான அடையாளமாக இது கருதப்படுகிறது. அடுத்தது நர்மதை சமவெளியில் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட யானை, எலிபஸ், நமடிகஸ், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மற்றொரு மிகப்பெரிய யானை வகையான ஸ்டோகோடோன்கனசே, காட்டு மாடுகள், போஸ் நமடிகஸ், குதிரை வடிவம் கொண்ட குதிரையான எக்கஸ் நமடிகஸ், இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கான புதைப்படிவங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரை வகையில் எக்கன்ஸ்களின் பல், நீல்காவ், அப்புறம் நீர் எருமைக்கான சான்றுகள், சில விலங்குகளோட குழம்பு தடங்கள், இது எல்லாமே அதிரம்பாக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டுபிடிச்ச இடம், என்னென்ன விலங்குகள் அப்படின்னு சொல்லி கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ எக்கஸ் அப்படின்றது குதிரை, கழுதை, வரிக்குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம். ஸோ இது வந்து பாக்ஸ் கொஷின்றதால ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா குதிரை, கழுதை, வரிக்குதிரை இந்த மாதிரியான குதிரை வகை விலங்குகளை உள்ளடக்கிய பேரினம் தான் எக்கஸ். அடுத்தது பாருங்கள், வாழ்க்கை முறை. ஸோ திறந்த வெளியிலும் ஆற்று சமவெளியிலும் குகைகளிலும் வசித்ததை மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா சென்னைக்கு அருகில் உள்ள குடியம் ஆகிய இடங்களில் உள்ள சான்றுகளால் அறிந்து கொள்ளலாம். ஸோ அப்போ இருந்தவங்க வந்து திறந்த வெளியிலையும் ஆற்று சமவெளியிலையும் குகையிலையும் வாழ்ந்ததுக்கான சான்று வந்து எங்கெங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க பிம்பேட்காலையும் சென்னைக்கு அருகில் இருக்க குடியத்துலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹோமோ எரெக்டஸ் இனத்தை சேர்ந்த மனிதர்கள் வந்து எந்த ஒரு மொழி, அவங்களுக்கான மொழிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒளி மூலமாக இல்லை சில சொற்கள் மூலமாக வந்து சைகை மூலமாக அவங்க வந்து அவங்களுக்கான கான்வர்சேஷனை வந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இடைப்பழங்கற்காலம். ஸோ இது வந்து இன்னையிலேருந்து 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பான காலப்பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இடைப்பழங்கற்கால கட்டத்தை நெவாசா என்னும் இடத்தில் பிரவாரா ஆற்றங்கரையில் HD சங்கலியா என்ற தொல்லியலாளர் முதலில் அடையாளம் கண்டார். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடைப்பழங்கற்கால கட்டத்தை அடையாளம் கண்டவர் யார் அப்படின்னா HD சங்கலியா அப்படின்ற தொல்லியலாளர். எங்கே கண்டுபிடிச்சார் அப்படின்னா நெவாசா என்னும் இடத்தில் பிரவாரா ஆற்றங்கரையில் கண்டுபிடிச்சார். அடுத்தது பாருங்கள், மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம். ஸோ அப்போ வந்து இவங்க வந்து வழிபாட்டு தலம், இப்போ நமக்கு கோயில் சர்ச் அந்த மாதிரி போகிற மாதிரி அவங்களும் அப்போ வழிபாடு வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்குது. அந்த வழிபாட்டு தலம் வந்து அந்த கட்டுமானம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பஹோர் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம் எங்கே அடையாளம் காணப்பட்டுள்ளதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பஹோர் என்னும் இடத்தில். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது காலவரிசை. இந்தியாவில் இடைப்பழங்கற்கால பண்பாடு வந்து எந்த காலத்தில் நிலவி இருந்ததாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்பிரிக்காவில் இடைப்பழங்கற்காலம் ஹோமோசெப்பியன்ஸ்களோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. ஸோ ஆப்பிரிக்காவில் இருந்த இடைப்பழங்கற்காலம் இருக்கு இல்லையா, இது எதோட ரிலேட் ஆகுதுன்னா ஹோமோசெப்பியன்ஸோட ரிலேட் ஆகுது. ஸோ இது ஐரோப்பாவில் வந்து நியண்டர்தால் வகையினரோட தொடர்பு படுத்தப்படுது. ஸோ ஆப்பிரிக்காவில் ஹோமோசெப்பியன்ஸோட தொடர்பு படுத்தப்படுது. ஐரோப்பாவில் வந்து நியண்டர்தால் கூட தொடர்பு படுத்தப்படுது. அடுத்து பரவல். இது எங்கெங்கே பரவி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைப்பழங்கற்கால நாகரிகம் வந்து எந்தெந்த இடத்துல பரவி இருக்குது, நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை. ஸோ இது வந்து தவறானதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆற்று பேரெல்லாம் கொடுத்து இடைப்பழங்கற்கால நாகரிகம் பரவி இருந்தவற்றில் தவறானவை அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மேல் பழங்கற்கால பண்பாடு வந்து பாருங்கள், ஏறத்தாழ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவன பகுதிக்கு அருகே தோன்றிய நவீன மனிதர்கள் ஏறத்தாழ 60,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவினர். ஸோ மேல் பழங்கற்கால பண்பாடு வந்து ஏறத்தாழ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஆப்பிரிக்காவிலையும் அடுத்தது ஆசியாவோட பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ மேல் பழங்கற்கால பண்பாடு இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தை சேர்ந்த கருவி, கத்தி, வாள் இது எல்லாமே மேல் பழங்கற்காலத்தில் சிறு கற்களால் செய்யப்பட்ட கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஸோ இந்த காலத்தில் வந்து கல்லில் செஞ்சுருக்காங்க. இந்த கத்தி, வாள் எல்லாமே கல்லில் செஞ்சுருக்காங்க. இது எங்கே கிடச்சிருக்கு, எங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னா கர்கூல், ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் குகைகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ மேல் பழங்கற்காலத்துக்கான சான்றுகள் வந்து இந்தியாவோட பல பகுதியில்
கிடச்சிருக்கு. இன்னையிலிருந்து 40,000 இன்னைக்கு முன் 40,000 10,000 ஆண்டிற்கு உட்பட்ட காலத்தில் இந்த பண்பாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அடுத்து இதோட பரவல் பாருங்க. திறந்த வெளியிலும் குகைகளிலும் வசிச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகாவில் உள்ள மெரல்பாவி, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கர்னூல் குகைகள், தெலுங்கானாவில் உள்ள கோதாவரி காணி, மத்திய பிரதேசத்தில் உள்ள சோன் பள்ளத்தாக்கில் உள்ள பகோர் 1, பகோர் 3, மகாராஷ்டிராவில் உள்ள பாட்னே ஆகியவை இந்தியாவில் மேல் பழங்கற்காலம் நிலவிய இடங்கள் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேல் பழங்கற்கால கருவிகள் எங்கெங்கே நிலவி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறு கற்கால கருவிகளும் நவீன மனிதர்களுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த ஹொமினியன்களின் புதைப்படிவங்களும் இலங்கையில் கிடைத்துள்ளன. ஸோ எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதைப்படிவங்கள்லாம் எங்கே கிடச்சிருக்கு, நவீன மனிதர்களுக்கு நெருக்கமான தோற்றம் உள்ள ஹொமினியன் அப்படின்ற ஒரு மனித வகையோட புதைப்படிவம் எங்கே கிடச்சிருக்குன்னா இலங்கையில் கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தீக்கோழி முட்டை ஓடுகள். ஸோ இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு நிலவிய இடங்களில் தீக்கோழி இருந்ததுக்கான சான்று இருந்திருக்கு. ஸோ வரலாற்றுக்கு முன்னாடி காலம் இருக்கு இல்லையா, அப்பயே தீக்கோழி இருந்ததுக்கான சான்று இருந்திருக்கதா சொல்கிறாங்க. இது முட்டை ஓடு மணிகள் செய்ய பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பறவையோட முட்டை ஓடு மணி செய்ய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்னையில் கிடைத்த தீக்கோழி முட்டை ஓட்டின் காலம் இன்னைக்கு முன்னாடி 25,000 ஆண்டுகள் என கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இன்னைக்கு முன்னாடியிலேருந்து 25,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அடுத்தது பிம்பெட்கா, பாட்னே ஆகிய இடங்களிலும் தீக்கோழி முட்டை ஓடுகள் கிடைத்துள்ளன. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தேரிகள் அப்படின்னா மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதிகளாகும். இம்மண் வகை புத்துயிரொழியின் 2ஆம் கட்டத்தில் உருவாகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஸோ தேரினா மணல் குன்று இருக்கு இல்லையா, அதால் உருவாக்கப்படுற ஒரு கடற்கரை பகுதி. ஸோ இது புத்துயிரொழியின் 2ஆம் கட்டத்தில் உருவாக்கி இருக்கலாம் நம்புகிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எதுவும் இல்லை. அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட வீடுகள்லாம் எப்படி இருந்திருக்கு, அந்த மாதிரி ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது பழம்பெரும் நாகரிகங்களின் தோற்றத்திற்கு உபரி உணர்வு உற்பத்தி மிக முக்கிய காரணமாகும். ஸோ பழம்பெரும் நாகரிகம் இருக்கு இல்லையா, அதோட தோற்றத்துக்கு உபரி உணவு தான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெரிய கிராமம் தோன்றியிருக்கு. அப்புறம் மண்பாண்டம் செய்கிற தொழிலெலாம் வளர்ந்துருக்கு. நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த காலத்தோட பண்பாட்டு வளர்ச்சி புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்தோட பண்பாட்டு வளர்ச்சி என்ன சொல்கிறாங்கன்னா புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வடமேற்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு. வடமேற்கு இந்தியாவின் புதிய கற்கால பண்பாடு மிக பழமையானது. ஸோ வடமேற்கு இந்தியாவில் இருக்க புதிய கற்கால பண்பாடு ரொம்ப ரொம்ப ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கன்னா மெஹர்கர், ராணா குண்டாய், சராய்காலா, ஜலீல்பூர் ஆகியவை புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல இந்த பண்பாடு நிலவி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மெஹர்கர், ராணா குண்டாய், சராய்காலா, ஜலீல்பூர் ஆகிய இடத்துலலாம் நிலவி இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்தது மெஹர்கரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டின் முதல் பண்பாட்டு காலம் ஏறத்தாழ பொது ஆண்டு 7000 to 5500 கணிக்கப்பட்டுள்ளது. இது நீங்கள் கிமுன்னும் படிச்சுக்கலாம், பொது ஆண்டுக்கு முன்னும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த மெஹர்கரில் நிலவி இருக்க புதிய கற்கால பண்பாடு எத்தனை ஆண்டுன்னு கணிச்சிருக்காங்க, எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்குன்னா 7000 5500 வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு இருக்குது. ஸோ இந்த பண்பாட்டை சேர்ந்தவங்க மண்பாண்டங்கள் எதுவும் பயன்படுத்தலை.
இவங்க வந்து பார்லி, எம்மர், கோதுமை, ஏன்கான் கோதுமை, இலந்தை, பேரிச்சை இந்த மாதிரியான வகைகளை வந்து பயிரிட்டிருக்காங்க. அடுத்து ஆடு மாடுகளை வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. நாடோடி வாழ்க்கை கொஞ்சம் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் தங்குறதுக்கான இடமும் இவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்திருக்கு. இப்போ வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக இடம்பெயர்ந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெகர்கர் புதிய கற்கால பண்பாட்டின் 2ஆம் காலகட்டம். ஸோ மெகர்கரோட புதிய கற்கால பண்பாடு இருக்கு இல்லையா, அதோட 2ஆம் காலகட்டம் எப்போன்னா ஏறத்தாழ 5800 4800. 3ஆம் காலகட்டம் வந்து கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 4800 3500க்கு உட்பட்டதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பதக்ஷானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைடூரியம் இங்கே கிடைப்பதாக நெடுந்தூர வணிகத்துக்கான சான்றாக கொள்ளலாம். ஸோ பதக்ஷானில் மட்டுமே கிடைக்கிற வைடூரியம் வந்து இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மெகர்கரில் தொடக்க கால பல் மருத்துவம். ஸோ மனித மூதாதையருக்கு மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் குறித்த அறிவு இருந்திருக்கிறது. ஸோ அப்போ வாழ்ந்த முன்னோர்களுக்கு வந்து மெடிக்கல் ரிலேட்டடான நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து அவர்களால் தங்களது உடல் நலத்தை பராமரிக்க முடிந்தது. ஸோ அவங்களே அவங்களோட உடல் நலத்தை பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு லைஃப் ஸ்டைல் மாறும்போது தான் பல புதுசாக நோய் வந்திருக்கு. ஸோ அதுக்கான மருந்துமே அவங்க கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய கற்காலத்தில் வந்து மக்கள் அரைச்ச தானியத்தையும் சமைச்ச உணவையும் சாப்பிட தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்ததை விட புதிய கற்காலம் ஆரம்பித்தோடனே அரைச்ச தானியம், சமைச்ச உணவு இதெல்லாமே சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் பல் கோளாறு, மற்ற உடல் பிரச்சனையும் வந்திருக்கு. ஸோ உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று மெகர்கல்லில் கிடைத்துள்ளது. இது பல் மருத்துவத்திற்கான ஒரு முகவுரையாக தோன்றுகிறது. ஸோ ஒரு மனுஷனோட பல்லில் வந்து ஒரு ஹோல் போட்டதுக்கான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு மெகர்கரில். ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா பல் மருத்துவம் இருந்திருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஷ்மீரில் புதிய கற்கால பண்பாடு. ஸோ காஷ்மீரில் வந்து புதிய கற்கால பண்பாடும் ஹரப்பா நாகரிகம் சமகாலத்தவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காஷ்மீரில் புதிய கற்காலத்தில் காஷ்மீர் வளர்ப்பு விலங்குகளாக செம்மறியாடு, வெள்ளாடு இருந்திருக்கு. என்ன தாவரம் பயிரிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்களோட தாவரங்கள் பயிரிட்டிருக்காங்க, வணிகத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. அடுத்தது கையால் வணைஞ்ச மண்பாண்டம், எலும்பாலான கருவி, கோடாரி இதெல்லாமே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. புதிய கற்காலத்தின் 2 கட்டங்கள் இங்கே அடையாளம் காணப்பட்டுள்ளன. அது ஒன்று செராமிக், அப்புறம் செராமிக் அல்லாததுன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. செராமிக் அல்லாத கட்டத்தில் வந்து தொழில்நுட்பத்துக்கான அடையாளங்கள் இல்லை. ஸோ செராமிக் இல்லாத கட்டம்னு சொல்லி கணிக்கிறதுல வந்து தொழில்நுட்பத்துக்கான எந்த அடையாளமும் இல்லை. செராமிக் கட்டத்தில் வந்து மண்பாண்டங்களுக்கான சான்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டத்தில் வந்து மக்கள் வந்து சேத்தாலான மண்ணு வீடு கட்டியிருக்காங்க. அடுத்து செம்பு இருக்குது பார்த்திங்களா, அதாலான அம்பு செஞ்சுருக்காங்க. கருப்பு நிறத்தில் மண்பாண்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னிலியன் மணி, வண்ணம் பூசப்பட்ட பானை இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு புதக்குழியில் வந்து ஒரு காட்டு நாயோட எலும்பும் மான் கொம்பும் காணப்பட்டிருக்கு. சூரியன், நாய் ஆகியவை இடம்பெறும் ஒரு வேட்டை காட்சி செதுக்கப்பட்டுள்ள ஒரு கல்லும் இங்கே இருக்குது. அடுத்து கோதுமை, பார்லி, பட்டாணி, பருப்பு இதெல்லாமே அகழ்வாயப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது என்னென்ன விலங்குகள் இருந்திருக்குன்றதுக்கானதும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது பாருங்க, நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்பப்படும் வழக்கம் பெருங்கற்காலத்தில் இருந்தது. ஸோ நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்புகிற வழக்கம் வந்து எந்த கற்காலத்தில் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பெருங்கற்காலத்தில் இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்களுக்கு மத்திய ஆசியாவோட தொடர்பு இருந்ததாக கூறுது. அடுத்தது ஹரப்பா நாகரிகத்துக்கும் இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அடுத்தது கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் புதிய கற்கால பண்பாடு தொடக்க காலத்திலேயே, அதாவது ஏறத்தாழ கிமு 6500லேயே நெல் சாகுபடி நடந்ததற்கான சான்று
லேகுரா தேவாவில் கிடைத்துள்ளன. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெல் சாகுபடி நடந்ததுக்கான சான்று எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லேகுரா தேவா அப்படின்ற இடம். ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 6500லேயே, ஸோ தொடக்க காலத்திலேயே இது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புதிய கற்கால பண்பாடு தென்னிந்தியாவில் புதிய கற்காலம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ புதிய கற்கால பண்பாடு வந்து தென்னிந்தியாவில் முக்கியமாக எங்கெங்கே நிலவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே பரவி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் வந்து புதிய கற்காலம் வந்து பரவி இருக்குது. அடுத்தது ஒரு சாம்பல் மேட்டை சுற்றிலும் குடியிருப்புகள் சூழ்ந்திருக்கும் கட்டமைப்பு இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு சாம்பல் மேடு இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பகுதியாக 200க்கும் மேலான இடம் வந்து இங்கே அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதிய கற்கால கற்கருவிகள். ஸோ புதிய கற்காலத்தில் என்னென்ன வந்து கருவிகளாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆற்றுல பரவி இருந்திருக்கு புதிய கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்காலம். ஸோ முன்னாடி தென்னிந்தியாவில் புதிய கற்காலம் பார்த்தோம், அடுத்து இப்போ வடகிழக்கு இந்தியாவில். ஸோ வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு வந்து ரொம்ப பின்னாடி தான் ஆரம்பிச்சிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 1500 இல்லாட்டி அதுக்கு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மழுங்கல் முனை கோடாரி, முனை நீட்டி சாய்வாக்கப்பட்ட மழுங்கல் முனை கோடாரிகள் இது எல்லாமே இருக்குது. அடுத்து எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இடம்பெயர்ந்து வேளாண்மை செஞ்சதற்கான சான்று இருக்குது. இந்த சான்று எங்கே கிடச்சிருக்குன்னா இதுவுமே அஸ்ஸாமில் தான். இங்கே என்ன மொழி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள் பேசப்படுதல் ஆகியவை இக்கால பண்பாட்டின் முக்கிய கூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய கற்கால பண்பாட்டில் வந்து என்ன மொழி பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள் பேசப்பட்டதற்கான சான்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிந்து நாகரிகம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் வந்து சிந்து நாகரிகம். ஸோ முதல்ல நகர நாகரிகம் வந்து எது அப்படின்னு நம்ம படித்தோன்னா சிந்து நாகரிகம் தான். சிந்து நாகரிகத்தில் வந்து உச்சத்தில் இருந்தபோது நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம் உள்ளிட்ட பல பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் நிலவின. ஸோ சிந்து நாகரிகம் இருந்த அதே பீரியடில் தான் இந்த இடைக்கற்காலம், புதிய கற்காலம்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெயரிடும் முறையும் படிநிலைகளும் காலவரிசையும். ஸோ இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் பொது ஆண்டுக்கு முன் 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகத்தை வந்து மூணு பிரிவாக கொடுத்துருக்காங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா. இதோட இயர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிமு 3000 to 2600 வந்து தொடக்க கால ஹரப்பா, 2600 to 1900 வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, 1900லேருந்து 1700 வந்து பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர். ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் பென் எடுத்து எழுதிக்கோங்க. ஹரப்பாவுக்கு முதலில் கிபி 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மேசன். ஸோ இது ஒரு கொஷினாக கேட்கலாம். ஹரப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். எந்த இயரில் வந்திருப்பார்னா 1826. அடுத்தது 1831 ஹரப்பா பண்பாட்டோட தொடர்புடைய இடம் இருக்கு இல்லையா, அம்ரி. ஸோ ஹரப்பா பண்பாட்டோட தொடர்புடைய இடம் வந்து அம்ரி. இங்கே வந்து யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்னஸ் வருகை தந்தார். ஸோ இந்த நேமை வந்து ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அலெக்சாண்டர்லேயே வேறு ஆள் கூட வரலாம். ஸோ அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படின்றவர் அம்ரி அப்படின்ற இடத்துக்கு வருகை கொடுத்துருப்பாரு. அடுத்தது
ஸோ லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது. ஸோ ஹரப்பா எதனால் அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை போட்டிருக்காங்க, அதுக்காக அழிக்கப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு கிடைத்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு முத்திரை என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்கன்னா, தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர். ஸோ இது ஒரு கொஸ்டினாகவே கேட்கலாம். இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்தது ஹரப்பா பகுதியிலிருந்து முத்திரையை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னாலும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். ஸோ இவர் எப்போ ஹரப்பாவை பார்வையிடுறாருனா 1853 1856 1875 அவர் ஹரப்பாவை பார்வையிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹரப்பாவோட முக்கியத்துவம், அதனோட நாகரிகத்தெல்லாம் உணர்ந்து ஆய்வு நடத்தினவர் யாருன்னா, காரணமாக இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். ஹரப்பா நாகரிகத்துக்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர். ஸோ இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அடுத்தது 1940 REM வீலர் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தினார். ஸோ 1940s யார் அகழாய்வு நடத்திருக்காங்க ஹரப்பா அகழாய்வுன்னு பார்த்தீங்கன்னா REM வீலர். ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய காளிபங்கன், லோத்தல், ராகிகரி, டோலாவீரா ஆகியவை இத்தகைய முயற்சிகளால் அகழாய்வுக்கு உட்பட்டன. ஸோ இந்த மாதிரி தொழிலாளர்கள்லாம் முயற்சி பண்ணதால் இந்த பகுதியெல்லாம் அகழாய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1950க்கு அப்புறம்தான் இவங்க மேற்கொள்கிற பயணம், அகழாய்வு இது எல்லாமே ஹரப்பா நாகரிகத்தோட இயல்பை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புவியியல் அமைவிடமும் குடியிருப்பும். ஸோ சிந்து நாகரிகத்தோட அமைவிடம் எப்படி இருந்திருக்கு, அதோட குடியிருப்பு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் வர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ சிந்து நாகரிகம் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமா. ஸோ சிந்து நாகரிகமும் அதோட டைம் அந்த பீரியட்லேயே இருந்த மற்ற பண்பாடும் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை சேர்த்து மொத்தம் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கு. ஸோ மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்கா ஜெண்டர் குடியிருப்புகள், வடக்கில் ஷாட்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கில் தைமதாபாத் மகாராஷ்டிரம் என சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. ஸோ சிந்து நாகரிக பகுதியோட எல்லைகள் எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. இதை பொறுத்துக்க அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த பகுதின்னு பாருங்கள். வடக்கில் ஷாட்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கில் ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கில் தைமதாபாத் இது மகாராஷ்டிரா. இது எல்லாமே சிந்து நாகரிகத்தின் எல்லைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட மைய பகுதி, ஸோ இதோட சுற்றி இருக்க பகுதி பார்த்துட்டோம். மைய பகுதினா எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் இந்தியாவிலையும் சேர்த்து குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த இடத்துலலாம் மைய பகுதி இருந்திருக்கு. அடுத்தது திட்டமிடப்பட்ட நாகரிகங்கள். திட்டமிடப்பட்ட நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா பஞ்சாப், பாகிஸ்தான். ஸோ ஹரப்பா பஞ்சாப், பாகிஸ்தான் இப்போ இருக்கிற இடம். மொகஞ்சதாரோ சிந்து, பாகிஸ்தான். டோலாவீரா லோத்தல், சுர்கோட்டா. இதெல்லாம் எங்கே இருந்திருக்குன்னா குஜராத், இந்தியா. காளிபங்கன் ராஜஸ்தான்லையும் இந்தியாலையும். பனவாலி, ராக்கிஹரினா ஹரியானா, இந்தியா. இதெல்லாம் ஹரப்பா கால முக்கிய நகரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரப்பா கால முக்கிய நகரங்கள் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹரப்பா மக்கள் ரொம்ப திட்டமிடப்பட்ட கழிவுநீர் வடிகால் போகிறதும், செங்கற்களான வீடுகளை கட்டுறதும், இவங்க சுட்ட செங்கல், சுடாத செங்கல் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. மொகஞ்சதாரோட உயர்ந்த மேடை ரொம்ப திட்டமிட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்க அடையாளம் காணப்படுகிறது. ஸோ அப்போவே ஒரு கட்டடம் கட்டி தானியங்களெல்லாம் சேமித்து வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு.
ஸோ சேமிப்பு கிடங்குக்கு ஒரு கட்டிடமே அப்பயே அமைச்சிருக்காங்க. அடுத்தது பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம். ஸோ மொகஞ்சதாரோவில் வந்து முற்றத்தோட கூடிய ஒரு பெரிய குளமும் இருந்திருக்கு. ஸோ இதோட 4 பக்கமும் நடைபாதையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் பெருங்குளம். அடுத்து வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும். ஸோ ஹரப்பா மக்கள் வந்து ஒரே இடத்துல வாழ்ந்ததற்கான ஆதாரம் வந்து வேளாண்மை. ஸோ இப்போ வேளாண்மை பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல இருந்து அதை பயிர் பண்ணி அதை அறுவடை பண்ணுற வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து நிலையாக வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க என்னென்ன வந்து வேளாண்மை பண்ணியிருக்காங்கன்னா கோதுமை, இவங்க விவசாயம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா கோதுமை, பார்லி, அவரை, கொண்டைக்கடலை, எள், அப்புறம் நிறைய திணை. ஹரப்பா மக்கள் வந்து இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றியிருக்காங்க. இரட்டை பயிரிடல் முறைனா ஒரு வருஷத்துலேயே 2 வாட்டி பயிரிடுவாங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பயிரிடுவாங்க. அடுத்தது இவங்க வந்து உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து கலப்பையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த உழுத நிலத்தெல்லாம் வந்து நம்ம காளிபங்கனில் பார்க்க முடியுது. அடுத்து தொல் தாவரவியலாளர் பாருங்கள், பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறாங்க. இந்த தொல் தாவரவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ இருக்க சுற்றுச்சூழலும் மனுஷனுக்குமான உறவை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. அடுத்தது ஹரப்பா மக்கள் விலங்குகளை பயன்படுத்தல் பாருங்கள். இவங்க வந்து விவசாயம் மாதிரியே மேய்ச்சலும் ஒரு தொழிலாக இருந்திருக்கு. செம்மறி ஆடு, வெள்ளாடு, கோழி, எருமை, பன்றி, யானை இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் வளர்த்துருக்காங்க. அடுத்து ஹரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லை. ஸோ இது ஒரு கொஸ்டினாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத விலங்கு எது அப்படின்னா குதிரை. அடுத்தது ஹரப்பாவில் இருக்க மாடுகள் வந்து செபு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அப்போ இருக்க மாடுகளே இவங்க என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா செபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய உடலமைப்போடு இருந்திருக்கு. இந்த வகையான மாடுகள் வந்து முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவங்க கைவினை தயாரிப்பு வந்து ஹரப்பா மக்கள் வந்து கைவினை தயாரிப்பில் சிறந்து விளங்கியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கைவினை பொருளில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. மணி, அணிகலன் செய்கிறது, சங்கு வளையல் செய்கிறது, உலோக வேலை, கைவினை செயல்பாடு இது எல்லாமே இருந்திருக்கு. கார்னீலியன் மணி, ஜாஸ்பர், கிறிஸ்டல் இது வந்து படிகக்கல், ஸ்டீட்டிடைட் இது வந்து நுரைக்கல். அடுத்தது செம்பு, வெண்கலம், தங்கம். ஸோ என்னென்ன உலோகம்னு பாருங்கள், செம்பு, வெண்கலம், தங்கம். ஸோ ஹரப்பா மக்கள் வந்து இரும்பை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஹரப்பா மக்கள் அறிந்திராத உலோகம்னா இரும்பு. யூஸ் பண்ண உலோகம் வந்து செம்பு, வெண்கலம், தங்கம். அடுத்தது சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன் செஞ்சாங்க. ஸோ உலோகத்தில் மட்டும்தான் செஞ்சாங்களான்னா இல்லை, சங்கு, பீங்கான், சுடுமண் இதுலேயும் எல்லாமே செஞ்சுருக்காங்க. இது வந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சிந்துவெளியில் செஞ்ச கைவினை பொருட்கள்லாம் இவங்க எங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவில் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு அகழாய்வு மூலமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அவங்க யூஸ் பண்ண பொருள் அதோட நகரம் பாருங்கள், சங்கு. ஸோ எந்தெந்த கைவினை வந்து எந்தெந்த நகரத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சங்கு இது வந்து நாகேஸ்வர், பாலக்கோட் இடத்துல. வைடூரியம் வந்து ஷார்டுகை அப்படின்ற இடத்துல தேர்ச்சி பெற்றதாக காணப்படுது. அடுத்தது கார்லினியன் மணி வந்து லோத்தல். ஸ்டீடைட் அப்படின்ற நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தான். செம்பு வந்து ராஜஸ்தான், ஓமன் இந்த பகுதியில். அடுத்தது ஹரப்பா மக்கள் அவங்களோட டெய்லி யூஸ்க்கே வந்து மண்பாண்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மண்பாண்டம் வந்து எப்படின்னா நன்கு நல்லா ஹீட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கலர் வந்து அடர் சிவப்பு, நல்லா டார்க் ரெட்டு, பிளாக்கும் கலந்து இருக்குது. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக, சமைக்கிறதுக்காக, இவங்களோட டெய்லி யூஸ்க்கு எல்லாமே இவங்க மண்பாண்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், அதோட பிக்சர் வண்ணம் பூசப்பட்ட மட்பாண்டங்கள் ஹரப்பால இதற்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும். இவங்க யூஸ் பண்ண உலோகம், கருவி, ஆயுதம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹரப்பா நாகரிகம் வெண்கல
கால நாகரிகம் ஆகும். ஸோ இது ஒரு கொஷினாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஹரப்பா நாகரிகம் எந்த வகை நாகரிகம் அப்படின்னா வெண்கல கால நாகரிகம். ஸோ ஹரப்பா மக்கள் வந்து இரும்பை பற்றி தெரிஞ்சுக்கல. அவங்க வந்து வெண்கலம், செம்பு இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் இரும்பை பற்றி ஹரப்பா மக்களுக்கு தெரியல. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தெரியாத விலங்குனா குதிரை, தெரியாத உலோகம்னா இரும்பு. அடுத்து பாருங்கள், இது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ரோரி செட் இந்த படிவு பாறை வந்து பாகிஸ்தானில் இருக்க ஒரு பகுதியில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கத்தி மற்ற கருவிலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹரப்பா மக்கள் யூஸ் பண்ண துணி அணிகலன்லாம் பாருங்கள், பருத்தி, பட்டு இதெல்லாமே இந்த இதில் செஞ்ச துணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பருத்தி, பட்டு. அணிகலன் வந்து கல், உலோகத்தால் செஞ்ச அணிகலன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு சுடுமண் பொம்மையில் மதகுரு போல் தோற்றமளிக்கும் உருவம் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடையை அணிந்துள்ளதை காண்கிறோம். ஸோ இதை வச்சு தான் இந்த மதகுரு பொம்மை கிடச்சிருக்கு இல்லையா, இதை வச்சு தான் ஹரப்பா மக்கள் வந்து துணியாலான ஆடையை போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை. ஸோ நடனமாடும் பெண் சிலை எங்கே கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம். இது வந்து மொஹஞ்சதாரோ. நடனமாடும் பெண் சிலை எங்கே கண்டெடுக்கப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோ. அந்த பெண் சிலையில் வந்து முழங்கையின் மேல் பகுதி வரை வளையல் காணப்படுது. ஸோ இவங்க வந்து அணிகலன்கள் யூஸ் பண்ணதுக்கான சான்றும் இதுதான். அடுத்தது வணிகமும் பரிவர்த்தனையும். ஸோ ஹரப்பா மக்களோட பொருளாதார செயல்பாடு வந்து இந்த வியாபாரமும் பரிவர்த்தனை, ஏற்றுமதி இறக்குமதி தான் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவோட ரொம்ப நெருக்கமான வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது யார் பிற பண்பாட்டு சேர்ந்த மக்களோடையும் தொடர்பு கொண்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் ஆகிய இடங்களில் ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகளும் பொருள்களும் கிடைத்துள்ளன. ஸோ இது ஒரு கொஷினாகவே கேட்கலாம். ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள், அப்படி இடங்களில் தவறானவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த இடத்தெல்லாம் கொடுத்து வேறு தவறான இடத்தையும் கொடுக்கலாம். ஸோ அதனால் இதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் வந்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்பை குறிப்பிடுகின்றன. ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்பு எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டில். அடுத்தது மெலுக்கா அப்படின்ற சொல் வந்து சிந்து பகுதியை குறிக்குது. அடுத்தது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து ஓமனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஓமனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவுமே ஒரு கொஷினாக கேட்கலாம். அடுத்தது எடைக்கற்களும் அளவீடுகளும். ஸோ ஹரப்பா மக்கள் வந்து அளவீடு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எடைக்கல்லுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ண அளவு பார்த்திங்கன்னா விகிதாச்சார முறை, விகித முறை அப்படின்னு சொல்லி இந்த 1:2 அந்த ரேஷியோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 16 விகிதம் கொண்ட ஒரு சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. ஸோ இன்றைக்கி இருக்க அளவீடு முறை அவங்க அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1 இன்ச்சுனா இப்போ 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் விதத்தில் ஒரு ஸ்கேலுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எடைக்கல் வந்து கனசதுர வடிவத்தில் இருந்திருக்கு. அடுத்தது முத்திரையும் எழுத்து முறையும். ஸ்டிடைட், செம்பு, சுடுமண் தந்தம் போன்றவற்றாலான முத்திரைகள் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸோ முத்திரைகள் வந்து எதுனா ஸ்டிடைட்டில், அடுத்தது செம்பு, சுடுமண் தந்தம் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களோட எழுத்து முறையை வந்து இன்னைக்கு வரைக்குமே விளக்கிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. 5000க்கும் மேலான எழுத்து தொடரை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. ஹரப்பாவில் கிடைச்சதுல மிக நீளமான எழுத்து தொடர்னால் 26 குறியீடை கொண்டது. ஸோ இது ஒரு கொஷினாக கேட்கலாம். ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானவகையாக கருதப்படும் எழுத்து தொடர் எத்தனை குறியீடுகளை கொண்டது அப்படின்னா 26 குறியீடுகளை கொண்டது. ஸோ இதை வந்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்தது கலையும் பொழுதுபோக்கும். ஸோ ஹரப்பா மக்கள் வந்து பொழுதுபோக்கும் கலையோடு இருந்ததுக்கான சான்றுகளும் இருக்குது. ஸோ ஸ்டிடைட் கல்லில் அமைந்த மதகுரு செம்பாலான நடனமாடும் பெண் இவை இரண்டும் மொகஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஸோ இது வந்து நடனமாடும் பெண் சிலை இருக்கு இல்லையா, ஸோ இதை பார்க்கும்போது கலைத்திறன் வந்து தெரியுது. ஸோ அப்பயே கலைத்திறன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்பிக்கைகள். ஸோ சிந்துவெளி மக்கள் வந்து வழிபாடு மேலே நம்பிக்கை வச்சிருந்ததற்கான சான்றுகளும் கிடச்சிருக்கு. இவங்க வந்து அரச மரங்களை வந்து வழிபாட்டாக வச்சுருக்கலாம், இயற்கையை வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது காளிபங்கனின் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஸோ காளிபங்கன் இடத்துல வந்து வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதை வச்சுமே இவங்க மத வழிபாடெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹரப்பா மக்களை வந்து புதைச்சிருக்காங்க, இறந்தவங்களை வந்து புதைச்சிருக்காங்க, எரிச்சதற்கான சான்றுமே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அரசியல் முறை. ஸோ இவங்க இதை எல்லாமே இவ்வளோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஒரு கலைத்திறனாக இருக்கணும், மண்பானை செய்கிறதா இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதி, அடுத்தது ஒரு எடைக்கல் யூஸ் பண்ணுறது, செங்கல் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்கிறதால அரசியல் முறை இருந்திருக்கலாம், செயல்பட்டதை வந்து உணர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க பேசின மொழி வந்து திராவிட மொழியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் ஹரப்பா எழுத்தோட பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க என்ன மொழி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சிந்து நாகரிகமும் சமகால பண்பாடுகளும். ஸோ மேய்ச்சல் சமூக மக்கள் வேளாண்மை செய்வோர், வேட்டையாடி உணவு சேகரிப்போர் போன்றவர்களை உள்ளடக்கிய பல குழுக்கள் சிந்து பகுதியில் வசித்தன. ஸோ சிந்து பகுதியில் யார் யார் இருந்திருக்காங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் இருந்திருக்காங்க, விவசாயம் பண்ணுறவங்களும் இருந்திருக்காங்க, அப்புறம் வந்து வேட்டையாடி சாப்பிட்றவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து கிராமமும் இருந்திருக்கு, பெரிய நகரமும் இருந்திருக்கு. ஸோ மக்கள் வந்து அங்கே ஒன்றா தான் இருந்திருக்காங்க. எண்ணற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க, நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துக்கட்டத்தில் வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்லேருந்து அருணாச்சலம் பிரதேஷ் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்குது. அவர்களோட வரலாறும் இதே அளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சிந்து நாகரிகம் தமிழ் நாகரிகமும். ஸோ சிந்து நாகரிகத்தையும் தமிழ் நாகரிகத்தையும் ரிலேட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. இது பாக்ஸில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற ஒரு லைனுமே படிச்சுக்கோங்க. இதில் இருந்துமே கொஷின் கேட்பாங்க, நிறைய கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு சிந்து நாகரிகம். ஸோ முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகத்தின் தோற்றமும் தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகளும் விவாதத்துக்கு உரியனவாகவே உள்ளன. ஸோ இப்போ சிந்து நாகரிகம் எப்படி தோன்றுச்சு, யார் தோற்றுவித்தாங்க அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இல்லாமல் நிறைய டிஸ்கஷன் தான் இன்னும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட எழுத்து முறை இருக்கு இல்லையா, அதுக்கான பொருள் வந்து இன்னை வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் ஒரு பெரிய ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட பெருங்கற்கால தாழிகள், மெல்லிய கீறல்களால் எழுதப்பட்ட வாசகங்களும் சில இடங்களின் பெயர்களும் சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையேயான உறவை நிறுவுவதற்கான சான்றுகளாக முன்வைக்கப்படுகின்றன. ஸோ தென்னிந்தியாவில் வந்து ஒரு அகழாய்வில் தாழிகள் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நாகரிகத்தோட எழுத்து, சில கீறல்கள் எழுத்திருக்கு இல்லையா, அதுவும் அந்த சிந்து நாகரிகத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்குமான உறவை சொல்லுது. இந்த தாழிகள் எல்லாமே உறவை விளக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்கற்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொல்லியல் சான்றுகள் உள்ளன. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துலையும் தென்னிந்தியாவில் நிறைய இடத்துலையும் அந்த கற்காலத்தில் இருந்த மனிதர்கள் வந்து தொடர்ந்து வாழ்ந்ததுக்கான சான்று நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து சிந்து பகுதியிலேருந்து இடம் பெயர்ந்திருக்கலாம் அப்படின்றதும் மறுக்க முடியாத ஒன்று. உறுதியாக இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழந்தமிழகத்தை
சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உரியூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வீழ்ச்சி பாருங்க. சிந்து நாகரிகத்தோட வீழ்ச்சி ஏறத்தாழ பொது ஆண்டு கிமு 1900 வந்து சிந்து நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ எதனால் சிந்து நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியல. நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலநிலை மாற்றமாக இருக்கலாம். ஸோ இது ஆற்று ஓரமாக இருந்த நாகரிகம்ன்றதால ஆறு வற்றி போயிருக்கலாம். இல்லை ஏதாவது பெரும் படையெடுப்பு, வெள்ளம் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்னா எக்ஸாக்டாக இன்னும் யாருக்கும் தெரியல. ஓகே, இப்போ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பழைய கற்கால ஆய்வுகளின் தந்தை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ராபர்ட் ஃப்ரூஸ்வுட். அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் கப்பல் துறைமுகம் கண்டறியப்பட்ட நகரம் வந்து லோத்தல். சிந்து சமவெளி நாகரிகத்தோட கப்பல் துறைமுகம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா லோத்தல். அடுத்தது தேர்ட் கொஷின், சிந்து சமவெளி நாகரிகத்தில் நெருப்பு பலிபீடங்கள் கண்டறியப்பட்ட நகரம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து நெருப்பு பலிபீடம் எங்கே கண்டறியப்பட்டதுன்னா காளிபங்கன். ஸோ இந்த நெருப்பு பலிபீடங்களை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத வழிபாடு முறை இருக்கிறதுக்கான தகவலை இது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் கொஷின் பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தின் ஒரே கொம்பு விலங்கு ஏன் முக்கியமானது? ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரே கொம்பு விலங்கு ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிந்து முத்திரைகளில் வந்து இந்த ஒரே கொம்பு விலங்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இயற்கையில் இல்லாத ஒன்று. ஒரே கொம்பு விலங்குன்றது உண்மையிலே கிடையாது. ஸோ இப்போ அவங்க முத்திரையில் யூஸ் பண்ணியிருக்கிறத வச்சு என்ன தெரியுதுன்னா இது ஒரு வழிபாடாக இருந்திருக்கலாம், அவங்க இதை வந்து வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய நகரம் எதுனா ராகிஹர்கி. ஸோ சிந்துவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய நகரம் வந்து ராகிஹர்கி. ஓகேவா, 5 கொஷினுக்கும் ஆன்சர் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களை மாதிரி தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த லெசனில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை இதை டீச் பண்ணுறதுல ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.